சக்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவி ஸ்ரீமதி 600க்கு 589 மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று சாதனை. சக்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி காணியாமூர், சின்னசேலம், கள்ளக்குறிச்சி. சேர்க்கைக்கு வரவேற்கிறோம். நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம். அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. ஃபிலிக்ஸ் ஜெரால்ட் ஆகிய ரெட்பிக்ஸ் உடைய ஓனர். ஸோ அவர் நீதிமன்றத்தில் ஒரு 2 days முன்னாடி ஆஜர்படுத்துகிற போது நீதிபதி கேட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா, மக்களே, உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு சவுக்கு சங்கர் அக்கௌண்ட்லேருந்து 1,10,00,000 ரூபா வந்திருக்கு. இது ஏன் வந்தது, எதுக்கு வந்ததுன்னு கேட்கப்பட்டிருக்கு. அவருடைய பதில் மௌனம் மட்டும்தான். இது என்ன நடந்துச்சு, ஏன் இந்த கேள்வி கேட்கப்பட்டுச்சு, அதாவது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். ரெட்பிக்ஸ் யூடியூப் சேனலில் ஓனரான ஃபிலிக்ஸ் ஜெரால்டை இப்போது மே மாதம் 10ஆம் தேதி அரெஸ்ட் பண்ணப்பட்டார் டெல்லியில் வச்சு. ஸோ அதன் பிறகு அவர் மீது 2 வழக்கு போடப்பட்டது மக்களே. ஒன்று திருச்சியில் ஒரு வழக்கு, கோயம்புத்தூரில் ஒரு வழக்கு. 2 வழக்குமே ஒரே அக்கரன்ஸ் தான். என்னென்னால் சவுக்கு சங்கரும் ரெட்பிக்ஸ் ஃபிலிக்ஸ் ஜெரால்டும் 30th April பண்ண ஒரு இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூவில் அருண் ஐபிஎஸ்ஐ பற்றி ரொம்ப தாறுமாறாக தப்பாக பேசின அவரை பெண் கூட கம்பேர் பண்ணி சவுக்கு சங்கர் பேசியிருப்பார். அதனை ஊதியிருப்பார் ஃபிலிக்ஸ் ஜெரால்ட். நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஃபிலிக்ஸ் ஜெரால்ட் அப்படிங்கிறவர் ஒரு நேர்மையான நடுநிலையான பத்திரிகையாளர்லாம் கிடையாது. அவருக்கு யாருக்கு என்ன சாதகமாக போகணுமோ சாதகமான கேள்வி கேட்பார். சாதகமாக இல்லாத நபர்கள்கிட்ட எதிர் கேள்வி கேட்டுட்ருப்பார். அதில் எப்படி சாதகம் இல்லைன்றதை முடிவு பண்ணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, பணம் தான் முடிவு பண்ணுது. அந்த விஷயத்தை நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம் மக்களே. நாம் இதனை பேசும்பொழுது பல பேர் இதை அக்செப்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்று நீதிமன்றத்தில் கேட்கப்பட்ட கேள்வி அப்படிங்கிறது அதனை உறுதிப்படுத்துகிறது நம்ம சொல்லலாம் மக்களே. ஏன் இந்த கேள்வி கேட்டாங்கன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ அந்த 30th April நடந்த அந்த இன்டர்வியூன் அடிப்படையில் கோயம்புத்தூர் வழக்கு ஒன்று போடப்பட்டது, ப்ளஸ் திருச்சியில் வழக்கு ஒன்று போடல. 2த்துலையுமே A2 ஃபிலிக்ஸ் ஆட் பண்ணப்பட்டிருந்தார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் முதல்ல கோயம்புத்தூரில் அவர் மீது A2 போடவில்லை. ஃபஸ்ட்டு விட்னஸாக கூப்பிட்டாங்கன்னா அவருக்கு ஃபஸ்ட்டு ஒரு கேள்விப்பட்டிருப்போம். அடுத்தது திருச்சியில் ஒரு வழக்கு போடப்பட்டு திருச்சியில் தான் ஒரு A2 போடுறாங்க. அதற்கு அவர் ஹைகோர்ட்டில் பெயில் கேட்க போனப்போ ஹைகோர்ட்டில் இந்த பெயில் ஏபி பெட்டிஷனை விசாரித்த குமரேஷ் பாபு ஜே அவர்கள் என்ன சொல்கிறாருனால், திஸ் இஸ் த ரைட் பாயிண்ட் வேர் வி நீட் டு ஃபைண்ட் அ குட் சொல்யூஷன் டு கன்ஸ்ட்ரெயின் தி யூடியூப் சேனல்ஸ் அப்படிங்கிறார். அது யூடியூப் சேனல்லாம் இஷ்டத்துக்கும் பேச பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை கட்டுப்படுத்த வேண்டிய இடம் இதுதான் அரசாங்கத்திற்குன்னு சொல்லிட்டு அவர் அவருடைய அப்சர்வேஷன் கொடுத்துருந்தார். ஸோ திஸ் ஹஸ் பிகம் வெரி ஓப்பன் ஃபார் த போலீஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இமீடியட்டாக போனாங்க, போய் அரெஸ்ட் பண்ணாங்க டெல்லியில் போயிட்டு அவர். ஸோ அதற்கு பிறகு இன்றைக்கு 3வது வழக்கு ஒன்று போடப்பட்டிருக்கு, 3rd FIR ஃபார் சேம் அக்கரன்ஸ். எல்லாருக்குமே தெரியும் மக்களே, ஒரு தப்பிற்கு மல்டிபிள் FIRs போடப்பட்டாலும் மல்டிபிள் ரிமாண்ட் அவசியம் கிடையாது. அண்ட் மல்டிபிள் FIR போடப்பட்டது எல்லாத்தையும் ஒன்றா கிளப் பண்ணி தான் விசாரிப்பாங்க, நமக்கு தெரியும். ஆனால் சென்னையில் சிசிபியில் ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி ஒரு FIR போடப்படுகிறது ஃபார் த சேம் அக்கரன்ஸ். அதில் ரெட்பிக்ஸ் ஃபிலிக்ஸை ரிமாண்ட் எடுப்பதற்காக கொண்டு வராங்க ஃப்ரம் திருச்சி டு சென்னை. இப்போ எக்மோர் கோர்ட்டுக்கு கொண்டு வராங்க. எக்மோர் கோர்ட்டில் நீதிபதி கேட்குறாரு, ஏன் ஒரே ஒரு அக்கரன்ஸ்க்கு மல்டிபிள் FIRs போட்டு மல்டிபிள் ரிமாண்ட் கேட்குறாரு. இப்போ அவங்க ப்ராசிக்யூஷன் தரப்பில் சொல்கிறாங்க, இல்லை மயிலாட், நாங்கள் விசாரிக்க வேண்டியது இருக்குது. என்ன விசாரிக்கணும்? ஏன்னா ஆல்ரெடி திருச்சி கோயம்புத்தூரில் போட்ட 2 FIRல திருச்சி FIRக்கு பெயில் கொடுத்துட்டாங்க. கோயம்புத்தூர் FIRக்கு பெயில் கிடைக்கல இது வரைக்கும். ஸோ மறுபடியும் ஒரு FIR போட்டு ரிமாண்டு கேட்டால் நமக்கு பெயில் கிடைக்க லேட் ஆகும். ஸோ அந்த அடிப்படையில் விசாரிக்கலாம் கேட்டிருக்கிறாங்க போலீஸ் தரப்பில். இப்போ என்ன விசாரணை கேட்டப்போ சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு கோர்ட்டில். டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபிலிக்ஸ் ஜெரால்ட் அரெஸ்ட் பண்ணப்பட்டதுக்கு பிறகு ஃபிலிக்ஸோடைய வீட்டில் போலீஸ் ரைடு பண்ணியிருப்பாங்க. அந்த ரைடில் பேங்க் டிரான்சாக்ஷன் வாஸ் கேப்சர்ட். அந்த பேங்க் டிரான்சாக்ஷன்ஸில் சவுக்கு சங்கருடைய அக்கௌண்ட்லேருந்து ஃபிலிக்ஸ் ஜெரால்ட் அக்கௌண்ட்டுக்கு 1,10,00,000 ரூபாய் வரைக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்கின்றது.
ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர் ஏன் பண்ணப்பட்டுச்சு, எதுக்கு பண்ணப்பட்டுச்சு அப்படிங்கிறத விசாரிப்பதற்காக போலீஸ் வாண்ட்ஸ் மோர் டைம். ஸோ அதற்காக இன்னொரு எஃப்ஐஆர் ஒன்று போடப்பட்டு ரிமாண்ட் கேட்டிருக்காங்கன்ற தெரிய வருது. அப்போ ஜட்ஜு கேட்குறாரு ஃபெலிக்ஸை பார்த்து, உங்கள் அக்கௌண்ட்டுக்கு சவுக்கு சங்கர் அக்கௌண்ட்லேருந்து 1.1 crore அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்கு, ஏன் எதுக்குன்னு கேட்குறாரு. ஃபெலிக்ஸ் பதிலே சொல்ல அமைதியாக இருந்திருக்கார். அப்போது ஜட்ஜி சொல்லிட்டாரு, இல்லை ஒரே அக்கரன்ஸுக்கு மல்டிபிள் ரிமாண்ட் அவசியம் இல்லை, நீங்கள் இதை விசாரிக்கணும்னா நீங்கள் விசாரிங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா மக்களே, அதுவரையில் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வழக்கில் அவருக்கு பெயில் கிடைப்பது கடினம்தான் தெரியுது. சரி மக்களே, இப்போ நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் ஃபெலிக்ஸை பற்றி. நம்ம சொல்கிறோம் ஃபெலிக்ஸ் ஒரு நேர்மையான பத்திரிகையாளர் கிடையாதுன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அவருடைய மனைவியோ இல்லை அவங்க சார்ந்தவங்களை சொல்கிறாங்க நேர்மையான பத்திரிகையாளர் அப்படிங்கிறாங்க. இத்தனை வருஷம் பத்திரிகை துறை அனுபவம் இருக்குது, ஒரு நேர்மையான ஜேர்னலிஸ்ட்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நாம் அதனை உறுதிப்படுத்தும் விதமாக 2 வீடியோ இன்டர்வியூஸ், அவர் எடுத்த 2 இன்டர்வியூ நம்ம வந்து கம்பேர் பண்ணி காமிச்சிருப்போம். இதெல்லாம் தாண்டி நம்ம என்ன சொல்லணும்னா, ஃபெலிக்ஸ் ஏன் ஒரு இடத்துல வந்து எதிர்கேள்வி கேட்டு ஒரு மாதிரி டிஃபேம் பண்ணுறாரு, சவுக்கு சங்கரோ இன்னும் சில பேர் முக்கியமாக விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்களோ சவுக்கு சங்கரோ வந்தால் அவங்கள எதுவுமே பேச மாட்டார், அவங்க சொல்கிறத மட்டும் கேட்டு ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருப்பார். எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட வந்து இட் வில் நாட் பி அன் இன்டர்வியூ, இட் வில் பி குரூப் டிஸ்கஷன் மாதிரியே தான் இருக்கும். இது ஏன்றதை நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருப்போம் மக்களே. இதில் நாம் சொன்னோம், கள்ளக்குறிச்சி வழக்கில் விடுதலை சிறுத்தை கட்சிக்கிட்டேருந்து ஃபெலிக்ஸுக்கு வந்து ஒரு அமௌண்ட் சென்றது. அந்த அமௌண்ட்டை வைத்து கொண்டு தான் கலவரத்தை பற்றியும் ஃபெலிக்ஸ் பேசியிருக்க மாட்டார். அதே மாதிரி கள்ளக்குறிச்சி இந்த மாணவி வழக்கை வந்து ரேப் அண்ட் மர்டர்னு பேசியிருப்பார். அதற்கு தோதாக இருக்கக்கூடிய பல விசிகால கூட இன்டர்வியூ எடுத்திருப்பார். ஸோ இது மொத்தமாக விசிகே கொடுத்த பணம் நம்ம அப்பயே சொல்லியிருந்த மக்களே. இப்போது அதனை உறுதிப்படுத்தும் விதமாக அவருடைய பேங்க் டிரான்சாக்ஷன்ஸில் 1.1 crore பணம் சவுக்கிட்டருந்து வந்திருக்கு. இப்போ எதுக்கு வந்திருக்க முடியும் அப்படின்னு கேட்டால் சிம்பிள் மக்களே, சவுக்கு இப்போ ஆதரிக்கிறது யார்? அதிமுக. ஸோ அதிமுகவுடைய கிட்டத்தட்ட வந்து அஃபிஷியல் மீடியா ஸ்போக்ஸ்மேன் மாதிரியே சவுக்கு ஆயிட்டாப்புல. ஸோ சவுக்கு சங்கருக்கு ஒரு பெரிய பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதிமுகவிடம்ன்ற ரொம்ப தெளிவாக நமக்கு தெரியுது. அந்த பணத்தில் வீடு வாங்குறாரு, அந்த கார் வாங்குறாரு, லேண்ட் நிறையா வாங்கியிருக்காருன்ற தெரியுது. இப்போ அந்த பணத்தில் சவுக்கு சங்கருடைய ரொம்ப க்ளோஸ் சாம்பான பெட்டான ஃபெலிக்ஸுக்கும் பணம் பரிமாறிக்கிறதா அப்படிங்கிறத நம்ம இங்கே ரொம்ப கூர்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவர் அக்கௌண்ட்டில் எந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் பரிமாறப்பட்டிருக்கு, ஏன் பரிமாறப்பட்டிருக்குன்றது ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சிச்சு மக்களே. இன்ஃபேக்ட் சவுக்கு சங்கர் போன முறை ஜெயிலிருந்து அவரை அந்த கன்விக்ஷன்லேருந்து சுப்ரீம் கோர்ட்டு வரைக்கும் ஒரு அட்வொகேட்டை வச்சு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் 6 மாதம் கன்விக்ஷனில் 3 மாதத்துலேயே வந்து பெயில் வாங்கிட்டு வெளியே எடுத்துகிட்டு வந்தது யாருன்னு பார்த்தால் பிஜேபியை சேர்ந்த ஒரு அட்வொகேட் தான். இதற்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணது திரு அண்ணாமலைன்னு சொல்கிறாங்க. ஸோ அதற்கு பிறகு சவுக்கு சங்கரும் ஃபெலிக்ஸும் 2 பேரும் போய் ஆர்எஸ்எஸில் ஒரு முக்கியமான பிரமுகரை பார்த்துருக்கிறாங்க. ஒரு பெரிய பணம் பரிமாறப்பட்டிருக்கிறது 2 பேருக்கும் சேர்ந்து. அதை வைத்து கொண்டு தான் அடுத்த சவுக்கு சங்கருடைய டோட்டலாக மாறுச்சு அவருடைய நடை, உடை, பாவனை, இன்ஃபேக்ட் ஒரு புது கார் எல்லாமே மாற ஆரம்பிச்சது. அதற்கு பிறகு கம்ப்ளீட்டாக ஹி காட் ஷிஃப்டட் டு அதிமுகக்கு. இதில் நம்ம இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். அதிமுகவுக்கு பிஜேபியிலேருந்து வந்தது பிஜேபி மூலிமா அனுப்பப்பட்ட ஏஜென்ட்டாக சவுக்கு சங்கர் அப்படின்னு ஒரு சந்தேகத்தை எழுப்ப வேண்டியதாக இருக்குது இந்த இடத்துல. டு டெஸ்ட்ராய் அதிமுகவான்றது ஒரு சந்தேகத்தை எழுப்ப வேண்டியதாக இருக்குது இந்த இடத்துல. பட் இது நம்ம தலைவலி இல்லை, இட்ஸ் தேர் ஓன் ஹெட்டேக் மக்களே. பட் ஆஸ் அ ஜேர்னலிஸ்டாக இவங்க உட்காந்துக்கிட்டு இஷ்டத்துக்கும் பேசுகிறதுக்கு பணத்தை வாங்கிட்டு தான் பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தெளிவாக இங்கே தெரியுது, எஸ்பெஷலி ஃபெலிக்ஸ் ஜெரால்ட். சரி, இப்போ அடுத்த கேள்வி கேட்கலாம் மக்களே. ஏங்க அப்போது ஒரு பொலிட்டிக்கலில் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அதுக்கு வேலை பார்த்து கொடுக்குறாரு சவுக்கு சங்கரும் ஃபெலிக்ஸும், அது பணம் வாங்கம் பண்ண மாட்டாங்க, இது ஆப்வியஸ் தானே, இதில் எப்படி நீங்கள் குற்றம் சொல்ல முடியும்னு கேட்கலாம் மக்களே. 2 ஆஸ்பெக்ட் இருக்கின்றன. ஒன்று, அஃபிஷியலாக ஒயிட் மணியாக வந்தது 1.1 crore, பிளாக் மணியாக லிக்விட் கேஷாக கொடுக்கப்பட்டது எத்தனை கோடிகள் அப்படிங்கிறதை ஃபெலிக்ஸ் கண்டிப்பாக அந்த விசாரணையில் சொல்ல வேண்டும், இல்லை காவல்துறை விட மாட்டாங்க. அதனை வைத்துக்கொண்டு அடுத்தது இன்கம் டேக்ஸ் உள்ளே வரலாம், இடி கூட உள்ளே வரலாம். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இப்போது உங்களுக்கு ராஜவேல் நாகராஜன் இருக்கார், அவர் ஒரு சேனல் வச்சுருக்காரு, ஒரு குரூப் சேனல் வச்சுருக்காரு.
அந்த குரூப் ஆஃப் சேனல்ஸை வந்து அவர் தான் ஹெட் பண்ணுறாரு. அவர் ஓப்பனாகவே சொல்லியிருப்பார், ஆமாங்க எனக்கு பொலிட்டிக்கலாக யார் பணம் கொடுத்தாலும் ஒர்க் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருப்பார். ஆனால் ஃபிலிக்ஸ் ஜெரால்டோ, சவுக்கு சங்கரோ, இன்ஃபேக்ட் சவுக்கு சங்கராவது சில இடங்களில் ஓப்பனாக தெரிஞ்சுது அதிமுக ஒர்க் பண்ண அவரே சொல்லிட்டார் ஓப்பனாகவே. ஒய் சப்போர்ட் அதிமுகன்னு ஓப்பனாக ஒரு வீடியோ போட்டிருந்தார். ஆனால் ஃபிலிக்ஸ் ஜெரால்டை பொறுத்தளவுக்கு நடுநிலையான பத்திரிகையாளர், எல்லாரையும் வந்து நடுநிலையாக தான் பார்க்குறேன் அப்படிங்கிற ஒரு ஓட்டையான ஒரு கேவலமான ஒரு அஜெண்டா, ஒரு நேரட்டிவ் செட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிறதை அவர் ஓப்பனாக சொல்லிட்டு தான் நம்ம சொல்கிறோம் மக்களே. நடுநிலை, நேர்மையான பத்திரிகையாளன், இந்த மாதிரியான டேக்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ஊரை ஏமாற்ற வேண்டாம். ஓப்பனாக சொல்கிறேங்க, நான் பணத்துக்கு வேலை பார்ப்பேன்யா, பணத்துக்கு வேலை பார்க்குற ஒரு மீடியா கூலி நான், அவ்வளோதான் அப்படிங்கிறதை ஓப்பனாக ஃபிலிக்ஸ் ஒத்துக்கிட்டா யாராவது கேட்க போகிறது கிடையாது. நீ பணத்துக்கு வேலை பார்ப்பியா, சரி நீ கத்துறியா, பணத்தை கூட கத்தாமல் இருப்ப, பணத்தரெல்லாம் கத்த ஆரம்பிச்சிருவ அப்படிங்கிறத புரிந்து கொள்வார்கள் மக்கள். ஸோ இந்த ஒரு விஷயம்தான் மக்கள் எதிர்பார்க்குற விஷயம். மக்களே ஒரு விஷயம் பார்க்கணும், அரசியலோ இல்லை உங்களுக்கு மீடியாவோ இதெல்லாம் மக்கள்கிட்ட புழங்கக்கூடிய ஒரு 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 பிளேஸ் இல்லை ப்ரொஃபஷன் சொல்லலாம். இந்த ப்ரொஃபஷனில் நேர்மையாக இருக்காரா, நியாயமாக இருக்காரா, நடுநிலையாக இருக்காரா, இல்லை மக்கள்கிட்ட எது உண்மையாக கொண்டு போய் சேர்க்குறாரா அப்படிங்கிறது முக்கியமாக மீடியா. இன்ஃபேக்ட் மக்களே அட்வொகேட்ஸ் கூட சொல்லுவாங்க, அட்வொகேட் ஹேஸ் நோ பிரின்சிபல்ஸ் பேசிக்கலின்பாங்க. இப்போ இந்த முறை ஒரு வழக்கு வந்தால் திமுகவுக்கு வாதாடுவாங்க, அடுத்த முறை வழக்கு அதிமுககாரங்க வாதாடுவாங்க. அன்லஸ் அண்ட் அன்டில் திமுகவுடைய இல்லை அதிமுகவுடைய இல்லை பிஜேபியுடைய கட்சி சார்ந்த அட்வொகேட்ஸ் இருந்தால் மட்டும்தான் அதை பண்ண மாட்டாங்க. பட் நார்மல் அட்வொகேட்ஸை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு ஃபீஸ் கொடுத்தா வாதாடுவாங்கன்றது அட்வொகேட்ஸோடைய ப்ரொஃபஷன். ஆனால் மீடியா அப்படி கிடையாது. மீடியா பொறுத்தளவுக்கு யார் தப்புனாலும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது மீடியா சேர்த்துட்ருக்கு. அதுலேயும் முக்கியமாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு டிஜிட்டல் மீடியா அப்படிங்கிறது ரொம்பவே இம்பேக்ட் கொடுக்குது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது மக்களை. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்கெல்லாம் காசை வாங்கிட்டு இஷ்டத்துக்கும் பேசுவானுங்க. முக்கியமாக வந்து 2 விஷயம் பார்க்கணும் மக்களே. ஃபிலிக்ஸு பணத்துக்காக என்ன வேணால் பண்ணக்கூடிய, என்ன வேணால் வீடியோ போடக்கூடிய ஒரு மீடியா கூலியாக இருந்து விட்டால் உங்களுக்கு மக்களை பொறுத்தளவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு என்னவோ பண்ணிட்டு போ. கட்சி ரீதியாக மட்டும் ஒரு எலெக்ஷன் வருது, இல்லை ஒரு பாலிசி வந்து ஆளுங்கட்சி போடுறாங்க, ஆளுங்கட்சி எதிர்க்கிறதுக்கு தான் இதுங்க வந்து இவங்க பணம் வாங்கிட்டு இருக்கிறானுங்க எதிர்கட்சிக்கிட்ட அப்படின்னால் நீ என்ன வேணால் கூப்பிட்டு போ, கட்சி ரீதியாக அரசியல் ரீதியாக, ஹூ பிளடி கேர்ஸ். ஆனால் ஒரு கேஸ்க்குள்ளே உள்ளே வர்றது, கள்ளக்குறிச்சி கேஸில் உள்ளே வர்றது, ஆண்டோ மெரினா கேஸில் உள்ளே வர்றது, உள்ளே வந்து தப்பாக இவங்க நேரட்டிவ் செட் பண்ணிக்கிறது, அதன் மூலயமா தப்பு பண்ணாத இன்னசென்ட் அக்யூஸ்டெல்லாம் அரெஸ்ட் பண்ணப்படுறது, இதன் மூலயமா தப்பே பண்ணிவிட்டு உங்களுக்கு பெட்டிஷன் கொடுத்தோம், நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் அப்படிங்கிற ஒரே ஒரு ஆஸ்பெக்டை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த மக்கள் குளிர் காயிறது. ஒரு இன்னசென்ட் அக்யூஸ்டை நீங்கள் ரிமாண்ட் பண்ணுறதுக்கும் மீடியா மூலியமாக வந்து போலீஸ்க்கு ப்ரெஷர் கொடுக்கறதுக்கும் அரசாங்கத்துக்கு ப்ரெஷர் கொடுக்கறதுக்கும் ஃபிலிக்ஸ் மாதிரியான ஒரு மீடியா கைக்கூலிகள், பணத்துக்காக உட்காந்து வீடியோ போடக்கூடிய மீடியா கைக்கூலிகள் கேஸ் பக்கம் உள்ளே வரவே கூடாது. நீ காசை வாங்கினியா, துட்டு வாங்கினியா, எத்தனை வீடு கட்டிக்க, உன் பொண்ணை ஃபாரின் காமிச்சிக்க, லேண்டு வாங்கிக்க, கண்டெய்னரில் வீடு கட்டிக்க, என்ன வேணால் பண்ணிக்கிட்டு நீ அரசியலில் மட்டும் நீ என்ன வேணால் பண்ணிக்க. நடுநிலைவாதி, நாங்கள் அப்படியே வந்து கட்டி கிழிச்சிட்டோம், நாங்கள் தான் அப்படியே மிகப்பெரிய பத்திரிகை தர்மத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய அப்படியே ஒரு பெரிய நாங்களாம் வந்து ஜாம்பவாங்கள், இந்த மாதிரியான கேவலமான வார்த்தையெல்லாம் வச்சுக்கிட்டு காசை வாங்கிட்டு இன்னொருத்தவங்கள்ட்ட காசை வாங்கிட்டு இன்னோசன்ட் அக்யூஸ்டை தூக்கி உள்ளே போடுறதுக்காக ஒரு அப்பாவி மக்கள்கிட்ட வந்து நீ அஜெண்டா பண்ணிட்டு உட்காந்துருந்தனால் மக்களே உன்னை டேஷ் 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 டேஷ். இது முக்கியமாக ஃபிலிக்ஸின் மனைவி பார்க்க வேண்டும். அவங்க சொன்னாங்க இல்லைங்களா, திஸ் இஸ் நாட் பிலாங் டு ஃபிலிக்ஸ் ஜெரால்ட், திஸ் இஸ் பிலாங்ஸ் டு ஜெயின் அப்படின்னாங்க. இப்போ இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க மிஸ்ஸஸ் ஃபிலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களே? நீங்கள் தான் சொல்லணும். 1.1 crore of amount from Savukku Shankar's account to Felix Jewellers account. What for? What is the need? கடன் கொடுத்தாரா? அதுக்கு ப்ராப்பர்ட்டி, அதுக்கான டாக்குமெண்ட் வச்சுருக்கீங்களா? என்ன கடன் கொடுத்தாரு, எதுக்கு கடன் கொடுத்தாரு, எதுக்கு வாங்கினீங்க, அதை வச்சு என்ன இன்வெஸ்ட் பண்ணீங்க? ஓ, கடன் வாங்கி நீங்கள் கார் வாங்கினீங்களா? புது கார், அல்கசார், ரைட்?
இதெல்லாம் அவங்க மனைவி தான் சொல்ல வேண்டும். ஸோ பணத்தை வாங்கி கொண்டு மீடியாவில் வந்து வீடியோஸ் போட்டுக்கிட்டு ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னா வாழ்ந்துக்குவாங்க. பட் பி ஓப்பன் ஆன் இட். இந்த கட்சிக்கு நான் பண்ணுறேன்றதை ஓப்பன் பண்ண சொல்லிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா ஹூ பிளடி கேர்ஸ்? அதை விட்டுட்டு வந்து கேஸ்குள்ளே உள்ளே வர்றது, வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்கறது, போலீஸ்க்கு ப்ரெஷர் கொடுக்கறது, இன்னோசன்ட் அக்யூஸ்டை தூக்கி உள்ளே போடுறதுக்கு எல்லா வேலையும் கேவலமாக பார்க்குறது, ஃபார் த பிளடி மணிக்காக பார்க்குறதுலாம் வச்சுட்டு இருந்தீங்கனால் மக்கள் அப்புறம் எப்படி ரியாக்ட் பண்ணணும் நீங்களே பார்த்துக்கலாம். இதெல்லாம் பத்திரிக்கை தர்மம். என்ன கொடுமைனா, ஃபெலிக்ஸ் ஜெரால்டு வந்து இன்றைக்கி ஹீ ஹேஸ் அ மீடியா இன்ஸ்டிடியூஷன். அதாவது எப்படி வந்து மீடியா நடத்த வேண்டும், எப்படி வந்து ஜேர்னலிஸ்ட் ஆகிறது, ஜேர்னலிசம் பற்றி கற்றுக் கொடுக்குற பள்ளி வச்சுருக்கிறாராமா. வட்ட காமெடி மக்கள், இருக்கிறதுலே அல்டிமேட் காமெடி அதுதான். என்ன கற்றுக் கொடுப்பாரு? எப்படி கட்சிக்காரனை பிடிக்கணும், எப்படி துட்டு வாங்கணும், எப்படி வீடியோ போடணும், எவன் தாலியை அறுக்கணும், எவன் குடும்பத்தை அழ வைக்கணும், எவன் குடும்பம் இப்படி நாசம் பண்ண உனக்கு என்ன வந்திருக்கு, நீ சம்பாரிச்சியா, நீ வந்து வீடு வாங்கினியா, நீ லேண்டு வாங்கினியா, நீ கார் வாங்கினியா, நீ உன்னுடைய பிள்ளைங்களை படிக்க வைக்க வெளிநாடு அனுப்பிச்சி விட்டியா, இல்லை நீ ப்ரைம் கோடம்பாக்கம் நுங்கம்பாக்கம் அந்த ஜெமினி ஃப்ளேவர்கிட்ட நீ ப்ரைமான இடத்துல ஒரு ஃபுல் ஃப்ளோரை நீ எப்படி வாங்கணும் இப்படி கற்றுக் கொடுப்பாரோ? கொடுப்பாராட்டுக்கு மக்களே, நமக்கு தான் தெரில ஒன்றும். இப்படி தான் கற்றுக் கொடுத்து தேத்துறாரு பொழுது. அடுத்த ஜென்ரேஷனுக்கு மிக மிக ஒரு கரப்டடான ஜேர்னலிஸ்ட்டை உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் நடத்திட்டு இருக்காரு பொழுது. ஏன்னா இவர் உத்தமமாக இருந்தால் தான் அடுத்த உத்தமமாக கற்றுக் கொடுக்க முடியும். இப்போ இவரே உத்தமர் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு இந்த ஒரே ஒரு விஷயத்தை வச்சு. இப்போ இவர் உத்தமர் இல்லை அப்படின்னா எப்படி உத்தமமாக கற்றுக் கொடுத்துருப்பார்? அடுத்தவனுக்கு என்ன கற்றுக் கொடுப்பாரு அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது மக்களே. அவன் எதை பார்த்து வளருவான், எதை பார்த்து கற்றுப்பான்? ஓ ஃபெலிக்ஸ் சார் வந்து இவ்வளோ பணக்காரா அப்படி இருக்காரு, ஓ இப்படி தான் வாங்குறாரா, ஓ சவுக் சங்கர் ஃப்ரெண்டு பிடிச்சா உனக்கு 1.1 crores அடிச்சிருமா நமக்கு, அப்போ அவன் ஃப்ரெண்டு பிடிப்பான் அடுத்த ஆள் அவனை ஒருத்தவனு. இதான் நடக்கும். அவன் ஒருத்தன் ஃப்ரெண்டு பிடிப்பான், அவன் ஒருத்தனை காசு வாங்குவான், அவன் வந்து அக்கௌண்ட்டில் போட்டுப்பான், வெளியே வந்து இஷ்டத்துக்கு கூவான். கூவல் திலகம் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அப்படின்னு சொல்லலாம் மக்களே. இந்த மாதிரி கூவல் திலகங்கள் எல்லாம் கட்சிக்குள்ளே மட்டும் கூவிங்கப்பா. கூவுகிறீங்கன்னா கூவிக்குவாங்க, ஆனால் கூவுற விஷயத்த ஓப்பனாக சொல்லிட்டு கூவுங்க. ஏன்னா இப்போ அவன் பார்க்குற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா எப்போ இந்த கட்சிக்கு நான் கூவ போகிறேன், இந்த கட்சி மூலமாக காசு வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஓப்பனாக சொல்லிட்டு கூவுங்க. யாருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இப்படி கூவல் திலகங்கள் எல்லாம் வெளியே வந்து நேர்மையான ஜேர்னலிஸ்ட்டு, உண்மையான ஜேர்னலிஸ்ட்டு, ஜேர்னலிசம் துறையில் வந்து பெரிய சாதனை படைத்த ஜேர்னலிஸ்ட்டு இப்படிலாம் கூவாதீங்க. காமெடியாக இது கேட்குறதுக்கு ரொம்ப ரொம்ப காமெடியாக இருக்குது. இப்போ தெரியுது மக்களை எதுக்காக இவங்க வேக வேகமாக வந்து ப்ரெஸ் கவுன்சில் ஓடினாங்கன்னு சொல்லிட்டு, ஃபெலிக்ஸ் ஓடினாருன்ட்டு. எங்கே வந்து தன்னை அரெஸ்ட் பண்ணி தன்னை வீட்டை நோண்டனா இத்தனை விஷயம் வெளியே வந்துருமோ அப்படிங்கிற பயத்திலேயே ஓடி இருக்காரு ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு. எப்படியாச்சும் ப்ரெஷர் கொடுத்து நம்மளை வந்து அரெஸ்ட் பண்ணாமல் பார்த்துக்க முடியுமா, நம்ம போலீஸ்லாம் பார்த்துக்க முடியுமா, கஷ்டப்பட்டுருக்கார். ஆனால் கஷ்டம் வந்து பலனடிக்காமல் போயிடுச்சு, வீணடிச்சு போச்சு. திரும்ப சொல்கிற மக்களே, தமிழில் பழமொழி சொல்லுவானுங்க, பல நாள் திருடன் ஒரு அகப்படுவான்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபெலிக்ஸும் சவுக்கு சங்கரும் பல நாள் திருடர்களாக 2 பேரும் சேர்ந்து என்னென்ன வேலை பார்த்தாங்க அப்படிங்கிறது இன்று அகப்பட்டு விட்டார்கள். புட்டு 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 மக்கள் தெரிய ஆரம்பிக்குது எல்லா விஷயமும். இப்போ சிம்பிள் மக்களே, ஒரு யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா 1.1 crore இஸ் அ நைட்மேர். அதுவும் ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு சவுக்கு சங்கர் கூட உனக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. வாட் ஃபார்? எதற்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க? இதற்கு இதுவரை ஃபெலிக்ஸ் சைட்லேருந்து எந்த பதிலுமே இல்லை. அவன் குடும்பம் ஒரு பதிலும் சொல்ல, அவங்க மனைவி பதில் சொல்ல, அவன் தரப்பு வக்கீல் பதில் சொல்ல. சரி, பதில் சொல்லணுமா அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னால் ஒரு மீடியா பர்சனலாக நீங்கள் மக்களோட தொடர்பில் இருக்கிறீங்க. ஸோ ஒரு மீடியா பர்சனலாக நீங்கள் அந்தளவுக்கு வந்து வெளியே பேசுனீங்க, அவங்க மனைவி அவ்வளோ பேசினாங்க. அவங்க என் கணவர் வந்து ஒரு நல்ல நேர்மையான பத்திரிகையாளர்னு சொன்னாங்க. அப்போ உங்கள் நேர்மைக்கு ஒரு களங்கம் ஏற்படுத்தும் விதமாக ஒரு கேள்வி கேட்கப்பட்ட கோர்ட்லேருந்து வெளியாகிருக்கப்போ இந்த விஷயத்தினால் அதை நீங்கள் என்னென்னு விளக்கணும் இல்லையா? இப்போ மக்கள் எப்படி எடுத்துக்க முடியும்? ஓ நேர்மை இல்லை போல இருக்குது, இவர் இப்படி தான் காசாண்டி வேலை பார்ப்பார் போல இருக்குது, அது கோர்ட்டை கேள்வி கேட்டாங்க, அதனால தானே அவங்க மனைவி வெளியே வந்து பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க விடாம மக்களே. ஏனால் அவர்களின் மனைவி இப்பொழுது அமைதியாக இருப்பது அதைத்தான் குறிப்பிடுகிறது நான் நினைக்கிறேன், நான் எடுத்துக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ இவர்கிட்ட படிக்கக்கூடிய ஜேர்னலிசம் ஸ்டூடெண்ட்ஸ் விதி வலியது.
என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் மக்களை. நன்றி, வணக்கம். டிஎன்சி சிட்ஸ், நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம். சக்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவி ஸ்ரீமதி 600க்கு 589 மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று சாதனை. சக்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி காணியாமூர், சின்னசேலம், கள்ளக்குறிச்சி சேர்க்கைக்கு வரவேற்கிறோம்.